இந்த வீடியோ பதிவு ஆ, லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை பத்தின ஒரு வீடியோ பதிவு தான். டிசின்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் படத்தை பத்தி பேசல. இந்த லோகேஷ் கனகராஜ் இயக்குன படமா இருக்கட்டும், இல்ல நடிக்கிற படம், இது கண்றாவி வந்து அந்த படத்தெல்லாம் வந்து இந்த இளைய தலைமுறைய வந்து குட்டிச்சோறு ஆக்குறது இந்த மாதிரியான படங்கள். இத இவர் நடிக்கிற படம், இவர் இயக்குன படம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கஞ்சா, போதை, ரவுடிசம், ரத்தம் தெறிக்கிறது, வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதை சார்ந்தே தான் இவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். முதல்ல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உண்மையிலுமே இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒழிச்சு கட்டினாலே இங்க பாதி விஷயம் மாறிடும். ஏன்னா நீங்க போய் பாருங்க டிசின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் கன்றாவி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இவரோட இயக்குன படங்களும் போய் பாருங்க, கஞ்சா, போதை என்ன சொல்ல வர்றாங்க? இவங்க படம் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க மக்களுக்கு? ஒரு குடும்பத்தோட போய் பார்த்து அதுல ஒரு 4 சமுதாய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு நல்ல விஷயங்கள் பசங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, சின்ன பசங்க கூட அது அந்த படத்து மூலமா வந்து ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. என்ன எடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்து இந்த கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன் படம்லாம் வந்து குடும்ப படமா இருக்கும். அந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை எப்படி இதாகும், அண்ணன் தம்பிங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்க. ஸோ படத்திலேயே ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கும். குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்கள் நெறைய இருக்கு. அந்த மாதிரியான டைரக்டர்லாம் தூக்கி வாரி போட்டு வந்த டைரக்டர் தான் இவங்கலாம். அதான் அவங்கலாம் வந்து புறந்தள்ளிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்த டைரக்டர் தான் இவரு. ஆனா இவரு பண்ற படங்கள் எல்லாம் கண்றாவி. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா போடுங்க. இல்ல நான் தான் தப்பா சொல்றேனான்னு தெரியல. இல்ல எல்லாருக்கும் அந்த படம் அந்த அவரோட படம்லாம் அவர் இயக்குன படமோ, நடிச்ச படம்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இந்த இளைய தலைமுறை கெட்டு போறதுக்கு முக்காவாசி ரீசன் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்றது தான். ஸோ உங்களோட கருத்துக்களை தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.